எல்லோருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். நாம் இன்றைய ஆரம்ப வகுப்பை தொடர்வோம். கடந்த வகுப்பில் பவசாகரம் குரு தத்துவம் பற்றி பார்த்தோம். குரு தத்துவத்தில் மிகவும் முக்கியம், குரு எம்மை தேர்ந்தெடுக்கின்றார், நாம் குருவை தேர்ந்தெடுக்கின்றோம். அந்த குருவுக்கும் சீடனுக்கும் இடையில் உள்ள அந்த தொடர்பை நாம் காப்பாற்றுகின்றோமா, மதிக்கின்றோமா? தூய்மையாக, நேர்மையாக, உண்மையாக இருக்க வேண்டும் குருவின் முன்பு. இதன் மூலமே எமக்குள் குரு தத்துவம் வளர முடியும். நாமே எமக்கு குருவாக நாம் உயர முடியும். என்று நாம் நாபி சக்கரத்தை பற்றி சிறிது ஆழமாக பார்ப்போம். அதன் முன்பாக எம்மை நாம் தியான நிலைக்கு எடுத்து செல்வோம். எமது கவனத்தை நாம் தலையுச்சியில் வைத்து நாம் முதலில் எமது கவனத்தை உள்முகமாக கொண்டு வருவோம். நாம் ஸ்ரீ மாதாஜியின் முன்பாக அமர்ந்திருக்கின்றோம். கைகளையும் நாம் ஸ்ரீ மாதாஜிக்கு நேராக வைத்து எம்மை உள்ளாய்வு செய்வோம். எமது மனதில் எண்ணங்கள், இந்த எண்ணங்கள் எமது மமகாரம், அகங்காரத்தால் வருபவை. மற்றது எமது கைகளில் நாம் எமது சக்கரங்களின் நிலைகளை அறியலாம். 10 விரல் நுனிகள், உள்ளம் கை, மூலாதார சக்கரத்தின் இருப்பிடம்.
சிறிது கவன பயிற்சி செய்து கொள்வோம். கவன பயிற்சி நமது கவனத்தை பிரம்மராந்திரத்துக்கு கொண்டு வருவோம். பிரம்மராந்திரத்தை நாம் திறப்போம். தளர்வடைய செய்வோம். அந்த நரம்புகளை எங்கும் நிறைந்திருக்கும் இந்த தெய்வீக அன்பு சக்திக்கு நாம் எம்மை வெளிப்படுத்துவோம். சற்று உள்முகமாக எமது இருதயத்தின் பீடம், அதை நாம் தளர்வடைய செய்வோம். மற்றும் சற்று கீழ் எமது சகசாரம் 1000 நரம்புகளின் முடிவு, நமது மைய நரம்பு தொகுதி. இந்த நரம்புகள் முழுமையாக தளர்வடைய வேண்டும். இவற்றை நாம் முழுமையாக வெளிப்படுத்துவோம். அவை எமது சிரசு முழுமையாக தளர்வடைந்ததும் எமது கைகளை அவதானிப்போம். 10 விரல் நுனிகள், உள்ளங்கை, மூலாதாரத்தின் இருப்பிடம் சற்று மணிக்கட்டுக்கு மேல். இந்த நரம்பு சக்கரங்களின் நரம்புகள் வந்து முடிவடையும் இடம் நமது கையில். அந்த நரம்புகளை நாம் தளர்வடைய செய்வோம். இவை நமது விசுதி சக்கரத்தில் விசுதி சக்கரத்தோடு இணைகின்றது கைகளில் இருந்து. எனவே விசுதி சக்கரத்தை கவனிப்போம். அந்த நரம்புகள் கை முழுவதும் விசுதி சக்கரத்திலிருந்து போகின்றது. அது தளர்வடைகின்றதா? கை இரண்டும் லேசாக வருகின்றதா? விசுதி சக்கரம் தளர்வடைகின்றதா? நமது சிரசு தளர்வடைகின்றது. விசுதி சக்கரம், பின்பு எமது இருதயம், எமது நெஞ்சு பகுதி முழுமையாக ஆறுதலாக தளர்வடைகின்றதா? எமது நெஞ்சை, இருதயத்தை முழுமையாக திறப்போம். தலைப்பகுதி, நெஞ்சு பகுதி, இப்பொழுது எமது வயிற்று பகுதி, எமது நாபி பவசாகரம், சுவாதிஸ்தானம், எமது வயிற்று பகுதியை முழுமையாக திறப்போம். சூரியனின் கதிர்களை இயற்கை எவ்வாறு தம்மை வெளிப்படுத்தி எந்த முயற்சியுமின்றி பெற்றுக்கொள்கின்றது. அந்த சூரிய கதிர்கள் விழுகின்றது. அதுபோல் எங்கும் இந்த தெய்வீக அன்பு நிறைந்திருக்கின்றது. அந்த அன்பு எம்மேல் படுகின்றது. அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். எமது கவனம் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ளலாம். கவனத்தை நாம் உள்முகமாக திருப்பி எம்மை வெளிப்படுத்துவதன் மூலம் நாம் அந்த அன்பை பெற்றுக்கொள்ளலாம். இந்த அன்பு எம்மை வளமடைய செய்கின்றது. எமது அனைத்து பிரச்சனைகளையும் ஆறுதல் படுத்துகின்றது, தீர்க்கின்றது. நமக்கு முழுமையான ஆறுதலை தருகின்றது. இப்பொழுது மூலாதாரம். இந்த கவன பயிற்சி நமது நுண்ணதிர்வுகளை
அதிகரித்திருக்கும் கைகளிலும் தலையுச்சி சுவாசத்தை கவனிப்போம். சஹஸ்ராரம் வழியாக சுழுமுனை நாடி வழியாக சுவாசம் அமைதியாக நடைபெறுவதை காணலாம். இந்நிலையில் நாம் ஒரு பிரார்த்தனை செய்வோம். ஸ்ரீ மாதாஜி, இந்நாளில் தங்கள் விருப்பப்படியே எனது செய்கை அமையட்டும். இந்நாளில் தங்களின் விருப்பப்படியே எனது பேச்சு அமையட்டும். இந்த நாள் எனக்கு பரம்பொருளின் ஒரு சிறு துளி அங்கமாகட்டும். என்னுடைய எண்ணங்கள் ஆத்ம ஞானியை போல் இருக்கட்டும். இந்த நாள் மனித குலத்தை நேசிப்பதாக அமையட்டும். என்னுடைய இருதயத்திலும் மனதிலும் உறைவீர்களாக. இந்நிலையில் நாம் குண்டலினி எண்ணெயை எழுப்பி கவசமிட்டுக் கொள்வோம். முதலாவது தடவை இரண்டாவது தடவை மூன்றாவது தடவை கவசம் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் நாபி பவசாகரம் இருதயம் விஷுதி ஆகிய சர்ஷம். இரு கைகளையும் கூப்பி ஸ்ரீ மாதாஜி வணங்கி இன்றைய தியானத்தை ஆரம்பிப்போம். இந்த அமைதி நிலையில் நாம் இன்று நமது நாபி சக்கரத்தில் கவனத்தை வைப்போம். நாம் ஒவ்வொரு சக்கரமாக அடுத்த கட்டம் ஆழமாக நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். இப்பொழுது நாபி சக்கரம். நாபி சக்கரத்தின் இந்த மையத்தின் முதன்மை தெய்வம் ஸ்ரீ விஷ்ணு. மும்மூர்த்திகளில் ஒருவரான ஸ்ரீ விஷ்ணு. இவரே பாதுகாவலர். அவரே நமது தர்மத்தை நிலைநிறுத்தி நமது பரிணாமத்தில் நம்மை வழி நடத்துபவர். எமது பரிணாம வளர்ச்சி ஆத்ம முன்னேற்றத்தில் நம்மை வழி நடத்துபவர் ஸ்ரீ விஷ்ணு. தர்மத்தை நிலைநிறுத்துபவர். மற்றும் நாபி சக்கரத்தின் சக்தி கிரகலட்சுமியின் இடமாகும். கிரகலட்சுமி என்பவர் மனைவி, வீட்டின் தெய்வம். மனைவி மதிக்கப்படுவதோடு மரியாதைக்குரிய உருவமாகவும் இருக்க வேண்டும். நமது ஆன்மீக விழிப்பு மற்றும் தியானங்கள் மூலம் நாம் பெறும் அமைதியின் ஆதாரமாகவும் ஸ்ரீ லக்ஷ்மி விளங்குகின்றார். ஸ்ரீ லக்ஷ்மியே நமக்கு அமைதியை தருபவர். அமைதியை தரும் ஸ்ரீ விஷ்ணுவின் சக்தியாவர். நமது வலது கையை நமது நாபி சக்கரத்தில் வைப்போம். மனித குலத்தின் பரிணாம வளர்ச்சியானது நமது சூட்சும அமைப்பின் 7 வரிசை சக்கரங்களையும் அதனுடன் தொடர்புடைய நமது ஆன்மீக வளர்ச்சி பாதையையும் பிரதிபலிக்கின்றது.
ஆரம்பத்தில் நாம் உணவு, வீடு என்பவற்றை தேடினோம். அதில் திருப்தி அடைந்தோம். மேலும் எமது உலக வாழ்வில் நாம் அமைதி, மன நிறைவு அடைந்ததும் தாராள குணம் நமக்கு வருகின்றது. வரும்போது அன்பு வெளிப்படுகின்றது. நாம் மற்றவர்களுக்கு கொடுக்க, மற்றவர்களை சிந்திக்க ஆரம்பிக்கின்றோம். உலக வாழ்வின் திருப்திக்கு மேல் நாம் தேட ஆரம்பிக்கின்றோம். உண்மையை தேட ஆரம்பிக்கின்றோம். ஆத்ம விழிப்புணர்வு, சுய உணர்வை, ஆத்ம விழிப்புணர்வை நாம் பெறுகின்றோம். இது நமக்கு ஆத்ம திருப்தியை தருகின்றது. இதுவே நமது நாபி சக்கரத்தின் அடுத்த கட்டமாகும். ஆத்ம திருப்தி, உலக வாழ்வின் திருப்தி, ஆத்ம திருப்தி. இப்பொழுது நாம் நமது மைய நாபியில் கையை வைப்போம். வலது கை நமது மைய நாபியில். இதில் நாம் கேட்போம், ஸ்ரீமாதிஜி, எனக்கு அமைதியையும் மன நிறைவையும் எனது உலக வாழ்வில் தந்து என்னை மேல் நிலைக்கு எடுத்துச் செல்லுங்கள். தயவு செய்து எனக்கு ஆத்மாவின் சக்தியை தாருங்கள். மைய நாபியில் ஆத்மாவின் சக்தியை நாம் கேட்போம். இந்த ஆத்ம சக்தி ஸ்ரீ லக்ஷ்மியின் சக்தியாகும். இது நமக்கு ஆனந்தமான சிந்தனைகளை தந்து நம்மிடம் உள்ளதை கொன்று திருப்தி அடையவும் நம்மை செய்கின்றது. ஆத்ம திருப்தியை நமக்கு தருகின்றது. இதில் நாம் கேட்போம், தாயே எனக்கு ஆத்ம திருப்தியை தந்தருளும். இப்பொழுது எமது வலது கையை இடது நாபியில் வைப்போம். இடது நாபி ஸ்ரீ கிரக லக்ஷ்மி, வீட்டை கவனித்துக் கொள்பவர். இந்த உலகத்தின் முக்கியமான அழகு ஒரு குடும்பமாகும். ஒரு குடும்பம் சரியாக சென்றாலே உலகம் நாடு சமூகம் நன்மை அடையும், நாடு நன்மை அடையும், உலகம் நன்மை அடையும். எனவே அங்கு உள்ள அந்த மனைவி, பெண், தாய் மிகவும் முக்கியமான சக்தியாகும். இதுவே கிரகலட்சுமி சக்தி. இந்த தெய்வீக சக்தியே கிரகலட்சுமி சக்தி எமது இடது நாபியில் இயங்குகின்றது. நமக்கு அமைதி, திருப்தி, தாராள குணத்தை தருகின்றது. இதில் நாம் பிரார்த்திப்போம், ஸ்ரீ மாதாஜி,
குடும்ப ஆரோக்கியத்தை காக்கும் தகுதியுள்ளவர்களாக வளர எங்களுக்கு உதவுங்கள். அன்பு மற்றும் நட்பின் சக்தி இந்த வீட்டை ஆட்சி செய்யட்டும். பொறுமை மற்றும் நம்பிக்கை இந்த வீட்டை ஆட்சி செய்யட்டும். நேர்மையான கவனம் இந்த வீட்டை ஆட்சி செய்யட்டும். அன்பான அக்கறை இந்த வீட்டை ஆட்சி செய்யட்டும். சமாதானம், பாதுகாப்பு இந்த வீட்டை ஆட்சி செய்யட்டும். ஒன்றிணைக்கும் சக்தி, தூய்மை, நேர்மை, உண்மையோடு அனைவரையும் ஒன்றிணைக்கும் சக்தி இந்த வீட்டை ஆட்சி செய்யட்டும். கடவுளின் பரிசுத்த ஆத்மா, பரமாத்மா இந்த வீட்டில் நிலைத்திருக்கட்டும். இப்பொழுது எமது வலது இடது கையை வலது பக்க நாபியில் வைப்போம். உப்பு நீர் சுத்திகரிப்புக்கு தயாராக இருப்பவர்கள் உப்பு நீரில் கால்களை வையுங்கள். நமது வலது நாபி ஸ்ரீ ராஜ லக்ஷ்மி, அதாவது ஒரு பெண் குடும்பத்தில் தலைவியாக இருக்கின்றார், பிறகு சமூகத்தில் தலைவியாக வருகின்றார். குடும்ப தலைவியாக இருப்பதை நிறைவு செய்ததும் அது சமூகத்துக்கு தானாக பரவ ஆரம்பிக்கின்றது. அந்த நற்பண்புகள் சமூகத்துக்கு தானாக பரவ ஆரம்பிக்கின்றது. இதுவே ராஜலட்சுமி தத்துவமாகும். உமது வலது நாபி. ஸ்ரீ மாதாஜி எமது கண்ணியமாகும். அவர் எமது அன்பு தாய், தெய்வீக குரு, அவருடைய சீடர்கள், குழந்தைகள். நாம் தாயை பிரதிபலிக்கும் குழந்தைகள். ஸ்ரீ மாதாஜி எமக்குள் இருக்கும் கண்ணியமாகும். அவரே எம்மை முழுமையாக கவனித்துக் கொள்கின்றார். இந்த சுயமரியாதை ஸ்ரீ மாதாஜி எமக்குள் இருக்கும் கண்ணியம். அந்த அவ்வளவு உயர்ந்த குரு எமக்குள் ஒரு கண்ணியத்தை தருகின்றார். இதை பிரார்த்திப்போம். ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து எனக்கு சுயமரியாதை உணர்வை கொடுங்கள். அதனால் நான் அவமானப்பட்டதாக உணர மாட்டேன். மற்றவர்களை என்னை அவமானப்படுத்தவும் முடியாது. ஏனென்றால் எமது கண்ணியம் ஸ்ரீ மாதாஜி எமது குரு. உயர்ந்த குருவை நாம் குருவாக பெற்றுள்ளோம். அதுவே எமது கண்ணியமாகும். யாரும் மற்றும் எதுவும் என்னை பாதிக்கவோ அல்லது என்னை குழப்பாமல் இருக்க செய்யுங்கள். எனது வாழ்வில் முன்மாதிரியாக இருக்கும் மாபெரும் பணியை நான் ஒருபோதும் மறக்கவோ அல்லது ஏமாற்றவோ என்னை அனுமதிக்காதீர்கள் தாயே. என் கவனத்தை சிதறடிக்கும் எந்த சோதனையையும் தவிர்க்க எனக்கு கற்றுக் கொடுங்கள். என் கவனத்தை உண்மையில் வைத்திருக்க எனக்கு சக்தி கொடுங்கள்.
ஸ்ரீ மாதாஜியே எமது கண்ணியமாவார், எமது சுயமரியாதையாவர். யாரும் எம்மை அவமானப்படுத்த முடியாது, பாதிக்க முடியாது, ஏமாற்ற முடியாது, குழப்ப முடியாது. நாம் வாழ்வில் ஒரு முன்மாதிரியாக இருக்கும் பெரிய கண்ணியத்தை நாம் பெற்றுள்ளோம். ஸ்ரீ மாதாஜி, எனது கவனத்தை எப்பொழுதும் உண்மையில் வைத்திருக்க எனக்கு சக்தி தாருங்கள். எனது கவனத்தின் தூய்மை, எனது கவனத்தின் சக்தி தாங்களாவீர்கள். நமது வலது நாபி மற்றும் ஈரல் பகுதிகள் நன்றாக குளிர்ச்சியாக வருவதை நாம் பார்ப்போம். வலது கையில் நன்றாக நுண்ணதிர்வுகளை பெற்று இடது கை மூலமாக ஈரலே எமது கவனத்தின் இருப்பிடம். மாதாஜி, எனது கவனத்தை உண்மையில் வைத்திருக்க எனக்கு சக்தி கொடுங்கள். நீங்களே எனது தூய கவனம் மற்றும் கவனத்தின் சக்தி ஆவீர்கள். Center. இந்த நாபி சக்கரத்தை பற்றிய ஒரு சிறிய உரையை நாம் ஸ்ரீ மாதாஜி மூலம் கேட்போம். Which we call as the Navi Chakra. This center is
on one side is made of water, another side with fire. Around it are our 10 valencies, which we can call as our innate religion within ourselves. Now this Nabi itself, or we can call the solar plexus, or we can say the navel chakra, gives us, as soon as the Kundalini rises, she awakens this, and the light, when it spreads, you become religious. I don't have to tell you anything. You just become. I don't have to say that you don't take drugs. You just don't take it. Overnight I have seen people have given up drugs. Overnight alcoholism, overnight everything. And they enjoy their virtues. That's the best part of it. Some people think, oh then what is the fun? What is this that you take something in the pub and next day you have a hangover? Here you take something and next day you are much better off. It never comes down. It never gives you a reaction. It's not artificial. It's not intoxicating. It is from your nerves, it's bubbling out. So this is the center which is very important in us, because most of us have a problem with this center. And here we have a capacity by this center that we enjoy our generosity. Now all matter, whatever it is, we are materialistic, is a good idea to be materialistic. But the matter is, the aesthetics of matters are that you can give it to others, suggesting you are loving it. I think that's the only thing a matter can do. And in a very special way you can express that love. For example, somebody likes a particular thing, you go all the way to get it, and give that small thing, very small thing, to the person, and the joy, not out of the money that you have spent, but the feelings you have expressed of knowing what that person would love. And this kind of a depth develops within you such lovable, beautiful society you enter into. And you don't need anything, because everybody is looking after your needs. Now I have told them I love flowers, because I don't take anything else. So you must see, whenever I come, my house is so filled with flowers that my husband was saying, let us go live in the garden and let the flowers be here. So, you see, the joy of giving comes from this center. And whatever you eat, whatever you have to eat, whatever is good for you, you eat. You don't have to bother as to what to eat, what not to eat. You just eat whatever is good for you, benevolent for you. You become so wise. And also you please others. You don't displease others by saying, this is bad food, I want that. I want goes away. What do you want? So like you would say, a candle which is not enlightened is waiting to be enlightened, is asking for the light. I want light. But once it is enlightened, it gives light to others automatically. Supposed to be. In the same way, you also start giving your light, your love, your joy to others. Automatically. I don't have to tell you. Nobody has to go through any 10 commandments anymore. Those days are gone. Now automatically you become like that.
very beautiful people, very affectionate and glorious, I should say. If you see the glow on the face of Sahajogis, the face itself is radiant. Many people drop out their 10 years to 20 years in their age, and they are so enthusiastic, never get tired. எமது நாபி பவசாகரம் சுவாதிஸ்தானம். ஏனெனில் சுவாதிஸ்தானம் நமது பவசாகரத்தை சுற்றி, நாபியை சுற்றி சுழல்கின்றது, பவசாகரம் உருவாகின்றது. ஸோ நாபி, சுவாதிஸ்தானம், பவசாகரம், இந்த மூன்றும் எமது கவனத்தின் தூய்மை, கவனத்தின் சக்திக்கு மிகவும் முக்கியமான 3 சக்கரங்கள். நமது கல்லீரல், நமது கவனம் வெளியில் எங்கும் சிதறாது உள்முகமாக நமது ஆத்மாவில் இருக்க வேண்டும். அப்பொழுதே நாம் எம்மை முழுமையாக அறிந்து கொள்ள முடியும், தெய்வீகத்தை நன்கு உணர்ந்து கொள்ள முடியும். எமக்குள் நடைபெறும் நல் மாற்றங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். எனவே நாம் ஸ்ரீ மாதாஜியை கேட்போம். எமது நாபியில் ஸ்ரீ மாதாஜி எமக்கு ஆத்ம சக்தியை, ஆத்மாவின் சக்தியை எமது நாபியில் ஒளியூட்டி தாருங்கள். மற்றும் எமது கவனத்தின் தூய்மையை எமக்கு தந்தருளுங்கள். எமது கவனத்தில் தூய்மையை தந்தருளுங்கள். எமது கவனத்தில் சக்தியை தந்தருளுங்கள். எங்கு மலை பாயாது எமது கவனம் முழுமையாக ஆத்மாவில் இருக்க நமக்கு சக்தியை தந்தருளுங்கள். யோக சக்தியை எமக்கு தந்தருளுங்கள் தாய். சிறிது நேரம் மது வலது பக்க சக்தியை அவதானிப்போம். இடது கை கல்லீரல் பகுதியில் வைத்து அது வலது பக்கம்
இப்பொழுது நாம் ஸ்ரீமாதஜியின் அருளுரையை தொடர்ந்து கேட்போம். இன்னொரு அருளுரை, குரு தத்துவம் நாபி உமது கவனம் பற்றிய ஒரு உரை. When we say we have become our own guru, we should really try to find out with our introspection, are we our guru or not? Because before this, your mind was on one side and your heart was on another side and your attention was in another dimension. So these three things were creating confusion within you. If you understand a human being, then you will be surprised to see how these three things act separately in a human being. And sometimes they fight also. First is your intellect and your mind. Second is your heart, your feelings, your emotions. And the third one is your attention. In these modern times, this confusion is the worst because all the time your attention is outside. It could be towards beautiful things or beautiful women or beautiful men or all kinds of nonsensical way of wasting your energy. Such attention then is absolutely like a horse which is let loose. You cannot control such an attention. And this attention runs wild from one to another. It's a fashion also. It's sort of a very popular thing to keep the attention moving all the time. But this attention that has to be towards the divine, towards the Almighty, is just being frittered away. Thus, attention doesn't grow its own roots. First is to find out about yourself. Where does your attention go? What makes you feel like looking after or concern or attention? You see, the attention comes from various problems and could be your upbringing where you are not controlled. Could be your education, could be your atmosphere in which you live, or could be your own ego or your conditioning. पानी बहुत ठंडा है शायद इस वजह से चाय हाँ डाल दो इसमें पी लो गर्म है So this attention is being attacked by all these outside
energies or negative forces, and it gets entangled. Like a river flowing straight into the ocean can get lost in a barren place. In the same way, this attention, which has to go towards the divine, gets frittered away and is punished. This weak attention cannot take you towards the divine. Ultimately, you find that all this attention is being completely absorbed or frittered away by the nonsense that's going on. Unfortunately or fortunately, you are born in these modern times. And in these modern times, as you know, it's a very chaotic condition. In these chaotic conditions, you don't know what is right and what is wrong. And there are all kinds of attractions which can take away your attention and reduce the energy of your attention. It is possible more for the people who are very right-sided. Also the left-sided people can be very much affected. Right-sided people, as you know, go up to a point and become extremely dry, self-opinionated and aggressive. All their attention is in aggression. While the people who are on the left side are indulging too much into their own whims and their desires and their own temptations. Both sides can fritter away your attention, which is the most important. It is the most valuable thing is your attention. But the attention cannot be controlled by a person who doesn't have a weak mind or a weak heart. Now supposing you take somebody who is a very intelligent person. The intelligent person puts all his attention in capturing the attention of others. I don't know why, but it's a kind of a paradox. The person who himself is having such a lot of aggressiveness and all that, tries to be very sweet, tries to be very nice with people, just to keep good relations, or we can say the good behavior towards people so that they pay attention to that person. This is a very subtle thing. They are not even aware about it, that we do such a thing just to make others pay attention to us. That is how we have seen that in these modern times, so many stupid things people do just to attract the attention of others. Most of the facts that had come up in modern times are just to make something stupid so that people should pay attention to them. Of course, the Sahajogis are not like that. But I'm just pointing it out, how in the modern times you have to be very careful that you should not try to attract the attention of others. Instead of that, what you have to do is to pay attention to others in a very subtle way, not with any expectation that if you are paying attention to somebody, that person should pay attention to you. It's a very big struggle I've seen in Sahaja Yoga also, that people try to say, become very popular or become very outstanding or something of a very great qualities to show off that they are something better than others. A person who is really in connection with the divine
is least bothered about how people pay attention to that person, but automatically the attention of such a person is on others, which is very, very subtle, very subtle. You cannot make out that the attention of such a person is on you, but it works, and it works beautifully. We have to understand that we have now come to the realm of the divinity. We are in the kingdom of God and we are divine people. We are very powerful people. But if we fritter away our attention, we become very, very weak people. It's easy to feel that we are Sajogis, we have done so much of realization of others, or we have helped so many people. All this consciousness, if it comes within you, then know that you are still not fully developed Sajogi. There should be no consciousness of what you are doing or what you are committing. There is no need to boast about it. There is no need to advertise it. Whatever you are is already can be seen by everyone. But even that desire is not needed because you are doing just for the satisfaction of your spirit. So then when we come to our heart, in the heart resides the spirit, as you know very well. Now when it is the heart which has to work over your brain and which can work, what becomes of you is nothing but you become a source of love and compassion. A source, I am saying. You do not assert on others. You do not say that I have done so much for you and what are you doing to me? What is this that I should have so much expressed in so many ways, and here you are forgetting me and not doing anything for me. So the expectation of reward, if it is there, then you must know it's your mind which is giving you these ideas and is working it out that way that you just now put attention to the amount of love the other person has given you for whatever you have given to another person. It's very subtle. So in Sahaja Yoga, you should see now yourself as just a source of love which is just flowing. In that you do not say that you have to have this or that, or you have to achieve this goal, or you have to become that. It's finished now. Once you have become the source, then how can you become something? The thing is, those who are receiving from the source want to have some sort of a reward or some sort of a recognition. In this subtle way, if you move, your mind is very clever. In Sahaja Yoga, we have very clever, intelligent people. But this mind, you have to be very careful. Because this mind can cheat you. So ask your mind, why are you in Sahaja Yoga? What is the purpose of your Sahaja Yoga? Gradually this mind will shut up. And then you have to ask yourself that what is my own desire now? What do I want? What do I want to achieve? Why I am in Sahaja Yoga? If you ask this question, you will see you'll just dissolve. You will become thoughtless.
சிறிது நேரம் அமைதியான தியானத்தில் இருப்போம். எனவே இப்பொழுது நாம் நாபி சக்கரத்தில் வரும்போது பரிணாம வளர்ச்சி, ஆத்ம வளர்ச்சி ஏற்படுகின்றது. ஸ்ரீ விஷ்ணு நமது பாதுகாவலர், தர்மத்தை காப்பவர், தர்மத்தை காத்து முன்னேற்ற பாதையில் எடுத்து செல்பவர். ஸ்ரீ லக்ஷ்மி, ஸ்ரீ விஷ்ணுவின் சக்தி நமது நாபியின் சக்தியாக, கிரகலட்சுமியாக, ராஜலட்சுமியாக நம்மை வழி நடத்துகின்றது. இந்நிலையில் நமது பரிணாம வளர்ச்சியின் ஆரம்பத்தில் இருக்கும் இந்த நிலையில் ஸ்ரீமாதிஜி சொன்ன கேள்விகள் மிகவும் அவசியம். நீங்கள் ஏன் சாயோகத்தில் இருக்கிறீர்கள்? எனது மனதின் தூய ஆசை எது? இவ்வாறான கேள்விகளை நாம் கேட்கும் போது அதுமை தர்மத்தின் வழியில் எடுத்து செல்கின்றது, உண்மையை உணர வைக்கின்றது, கவனம் தூய்மை அடைகின்றது, சக்தி பெறுகின்றது. என்றும் நாம் ஸ்ரீமாதிஜியிடம் பிரார்த்திப்போம். ஸ்ரீமாதிஜி, எனது இருதயத்திலும் மனதிலும் பாருங்கள் தாயே. வந்து எனது கவனத்தை தூய்மைப்படுத்தி தாருங்கள். எனது கவனத்துக்கு சக்தி கொடுங்கள் தாயே. மீண்டும் இந்த பிரார்த்தனையோடு நம்ம தியானத்தை முடித்துக் கொள்வோம். மாதாஜி, இந்நாளில் தங்கள் விருப்பப்படியே எனது செய்கை அமையட்டும். இந்நாளில் தங்கள் விருப்பப்படியே எனது பேச்சு அமையட்டும். இந்த நாள் எனக்கு பரம்பொருளின் ஒரு சிறு துளி அங்கமாகட்டும். என்னுடைய எண்ணங்கள் ஆத்ம ஞானியை போல் இருக்கட்டும். மாதாஜி, இந்த நாள் மனித குலத்தை நேசிப்பதாக அமையட்டும். தாயே, என்னுடைய இருதயத்திலும் மனதிலும் வந்து உறைவீர்களாக.
எனது கவனத்தின் தூய்மையிலும் சக்தியிலும் வந்தருள்வீர்களா. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. இப்பொழுது குண்டலினி எண்ணெயை எழுப்பி கவசமிட்டு இன்றைய தியானத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். முதலாவது தடவை இரண்டாவது தடவை மூன்றாவது தடவை 10 விரல்களையும் ஆகாயத்தை நோக்கி வைத்து மெதுவாக கைகளை கீழே கொண்டு வருவோம். இப்பொழுது கவசம் எடுத்துக்கொள்வோம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விஷுதி, ஆக்யா, சர்ஷா. மீண்டும் ஸ்ரீ மாதாஜி கைகூப்பி வணங்கி நமது இதயபூர்வமான அனந்த கோடி நன்றிகளை ஸ்ரீ மாதாஜிக்கு தெரிவித்து இன்றைய தியானத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். உம்மோடு இணைந்து கொண்ட அனைத்து அன்பர்களுக்கும் நமது அன்பான நன்றிகளும் வணக்கம்.